கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும் என 2024 MP தேர்தலின் கூட்டணி கட்சிகளிடம் திமுக போட்டு வரும் தொகுதி மற்றும் சீட்டு கணக்கு யாருக்கு சாதகத்தையும் பாதகத்தையும் ஏற்படுத்த போகிறது. இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. முன்னெப்போதும் இல்லாத வகையில் தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளை திமுக ரொம்ப அலட்சியப்படுத்தி வருகிறது என கூட்டணி கட்சியினர் குமுறி வருகின்றனர். பாஜக மீதுள்ள எதிர்ப்பும் எதிர்கட்சியான அதிமுக மூன்றாக பிரிந்து கிடப்பது போன்ற சாதகமான சூழலை கருத்தில் கொண்டு நாடும் நமதே 40ம் நமதே என்ற கணக்கில் மூழ்கி உள்ளது திமுக. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளின் தகுதி பலம் ஆகியவற்றை இவர்களே முடிவு செய்கின்றனர். சிட்டிங் தொகுதிகளை கூட கூட்டணி கட்சிக்கு தர மறுக்கும் திமுக தலைமை அவர்கள் சொல்லும் தொகுதியில் அவர்கள் கை நீட்டும் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என நினைக்கிறது. இது அவர்களது கட்சிக்குள் வேண்டுமானால் சாத்தியமாகும். கூட்டணி கட்சிகளை கொத்தடிமை போல இயக்க நினைப்பது என்பது கூட்டணி தர்மத்திற்கு அழகில்லை. தமிழகத்தில் நாங்கள் எங்களுக்காக அரசியல் செய்தாக வேண்டும். திமுக கூட்டணிக்காக கட்சி நடத்த முடியாது. எங்களுக்கு என்று தனி கொள்கை, கோட்பாடு, தொண்டர்கள் மன ஓட்டம் என்ற நிலைப்பாட்டை பார்த்தாக வேண்டும். தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். திமுக கூட்டணிக்காக எங்களது கட்சியின் நிலைப்பாட்டை, தொண்டர்கள் எதிர்பார்ப்பை முழுமையாக புறம் தள்ளினால் கட்சி நடத்த முடியாமல் போய்விடும். எங்களது கட்சி தலைமை மீது தொண்டர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். எனவே கூட்டணி கட்சிக்குள் அரசியல் செய்ய நினைக்கும் திமுகவின் நடவடிக்கை சரியானது அல்ல. கூட்டணி கட்சிகளின் சுயமரியாதையை சோதித்து பார்த்து வருகிறது திமுக. எதிரியை உறவாடி கெடுப்பது போல கூட்டணியில் இருந்து கொண்டு கூட்டணி கட்சிகளின் வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட நினைப்பது நியாயமா? இதுதான் கூட்டணி தர்மமா? கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகும் ராஜதந்திரம் கலைஞரோடு முடிந்துவிட்டது என எண்ண தோன்றுகிறது. திமுக கொள்கைக்காகவும் பாசிச பாஜகவிற்கு எதிரான முழக்கம் மூன்றாவது முறையாக மோடி வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை நிலைப்பாட்டோடு இருப்பதால் இவர்களுக்கு வேறு வழி இல்லை, எங்கு போய்விடப் போகிறார்கள் என திமுக அலட்சியப்படுத்துகிறது. காங்கிரஸ் கட்சி 12 முதல் 15 சீட்டுகளை கேட்டு வருகிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே கடந்த முறை போலவே அதே எண்ணிக்கையை இடங்களை இந்த முறை எதிர்பார்க்காதீர்கள் என திமுக தொடக்கத்திலேயே செக் வைத்துள்ளது. கடந்த முறை காங்கிரஸ் வசம் உள்ள சிட்டிங் தொகுதிகள் கூட இந்த முறை கிடைக்கப் போவதில்லை என்பதை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி என்ன செய்வது என தெரியாமல் தடுமாறி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமைக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனையை விட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு சோதனை அதிகமாகிவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை 2 தனி தொகுதியில் போட்டியிட்டது. விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்கியது. சிதம்பரத்தில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இந்த முறை எத்தனை தொகுதியில் போட்டியிட்டாலும் பானை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும், மேலும் ஒரு பொது தொகுதியும் கண்டிப்பாக வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் தீர்க்கமான முடிவில் உள்ளது. அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதே எண்ணிக்கையில் அதே இடங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது சிபிஐ மற்றும் சிபிஎம். ஆனால் திமுக தலைமை அதற்கு தயாராக இருப்பதாக தெரியவில்லை. ஒற்றை இலக்க எண்ணில் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி கொடுத்துள்ளது. பாஜக எதிர்ப்பலை மற்றும் 3 பிரிவாய் பிரிந்து கிடக்கும் அதிமுக நிலை தமக்கு சாதகமான சூழல் என கருதி நாடும் நமதே 40ம் நமதே என்ற மனக்கணக்கில் திமுக உள்ளது. இது சாத்தியமாகுமா என தெரியவில்லை. பாஜக எதிர்ப்பலை அதிமுக மூன்றாக பிரிந்து வலுவிழந்து நிற்பது மட்டுமே தனக்கு சாதகமாக இருக்கும் என அறிவாலயம் எண்ணுமானால் திமுக தனியாக இந்த தேர்தல் களத்தை சந்திக்கட்டும். அப்போது கூட்டணி கட்சிகளின் பலம் பலவீனம் என்ன என்பது திமுகவிற்கு புரியும் என உச்சக்கட்ட டென்ஷனில் கூட்டணி கட்சியினர் உள்ளனர்.